business law, first of all, law and act and any idea? அந்த ரெண்டு வேர்டும் மோஸ்ட் ஆல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த வேர்டாவது கேள்விப்பட்டாம ஞாபகம் இருக்கா? மீனிங் வேணா, லா ஆக்ட் இந்த வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே ஓகே, இது ரெண்டுமே சேமா இல்ல டிஃப்ரெண்ட்? கரெக்ட். ஸோ ஆக்ட்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா பார்க்குது, லாங்கிறது ஓவரா. ஓகே, ஸோ இப்போ நிறைய ஆக்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், காம்படிஷன் ஆக்ட், இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இந்த கேஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன டீல் பண்ணோம்னா, ஆக்ட்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பேஸ் பண்ணியிருக்கோம். இப்ப கம்பெனிஸ்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேஷன் ரிலேட்டடா இருக்கு. கார்பரேஷன், எம்என்சி இவங்க ஃபாலோ பண்றது. அதே காம்படிஷன்ங்கிறது கார்பரேஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரெகுலரா பார்ட்னர்ஷிப்பும் ஃபாலோ பண்ணுவாங்க, சோல் ப்ரொப்ரைட்டரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேசஸ் தான் பார்க்கணும். இப்ப இந்த ஆக்ட்லாம் வந்து என்னையில இருந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க? ஒரு ஆக்ட்ங்கிறது எப்ப ஃபார்ம் ஆகும், அது ஐடியா இருக்கும்? ஓகே, ஸோ ஆக்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இது பில்லா தான் இருக்கு. இதை பில்லுன்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா, லோக்சபா இவங்க ரெண்டு சபாவும் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம், பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பில் வந்து ஆக்டா கன்வெர்ட் ஆகும். இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் பில்லா தான் இருக்கும், அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st செப்டம்பர், எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st மே, எஃபெக்டிவ் ஃப்ரம் 16th ஆகஸ்ட், இந்த மாதிரிலாம் டேட் மென்ஷன் பண்றதுக்கு காரணம் என்ன? அந்த டேட்ல இருந்து தான் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில், கிரிமினல் இது ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே சேமா இல்லை டிஃப்ரெண்டா? எஸ், பட் ரெண்டுமே ஒரு ஆமா, ஓகேங்களா? பட் எந்த கேசஸ்க்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும்? இப்போ ரெண்டு கேஸ்லயும் அஃபென்ஸ் நடக்குது, எந்த கேஸ்ல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கும்? ஆ, இப்ப ரெண்டு கேஸ்லயும் ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா எந்த கேஸ்ல வந்து பனிஷ்மெண்ட் லெவல் ஹையரா இருக்கும்? கரெக்ட். ஏன்னா சிவில் கேசஸ் நார்மலா ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் தான் நடக்கும், பெனால்டிஸ், பட் ரெண்டுமே அஃபென்ஸ் தான். பட் இருந்தாலுமே இதுக்கு பெனால்டிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக தான் இருக்கும். பட் கிரிமினல் கேசஸ் இன்ஜுரி டு லைஃப் வரும் அது, ஓகேங்களா? ஸோ இதனால கிரிமினல் கேசஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து அஃபென்சஸ் வந்து பனிஷ்மெண்ட் அதிகமாக. ஸோ இந்த கேஸ்ல பார்க்குறப்போ சிவில் ப்ரொசீஜர் கோடும் ஃபாலோ பண்ணுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் ஃபாலோ பண்ணுவாங்க.
இப்ப ஆக்ட்ன்னு பார்க்குறப்போ, ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆக்ட்ல வந்து இவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்களான்னு பார்ப்பாங்க. லாங்கிறது ஓவரால். சிவிலையும் செக் பண்ணுவாங்க, கிரிமினலையும் செக் பண்ணுவாங்க. ஓவரால் செக் பண்ணிட்டு அதுக்கு பனிஷ்மென்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ, பி. ஸோ ஏ வந்து பிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. சே 10 lakhs. இப்ப ஏ வந்து பிக்கு வந்து லோனை வந்து திரும்ப பே பண்ணல. ஓகேங்களா? யா. ஸோ இப்ப ஏக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கு? பி மேல ஷூட் ஃபைல் பண்ணுவாங்க. அப் டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இது வேலிடா? இந்த பார்ட் யா. ஏன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே இண்டிவிஜுவல் தான். ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட மட்டும் ரெஃபர் பண்ணீங்கன்னா போதும். இப்ப இதுவே அடுத்த சினாரியோ. ஏபிசி கம்பெனி, XYZ கம்பெனி. இப்ப ஏபிசி கம்பெனி சேம் அதே மாதிரி லோன் வாங்கியிருக்காங்க. லோனை XYZ கம்பெனிக்கு ரீபே பண்ணல. இந்த கேஸ்ல 2 கம்பெனி இன்வால்வ் ஆகும். இப்ப போன கேஸ்னா 2 பேருமே ஒரு இண்டிவிஜுவல். பட் இந்த கேஸ்ல ஒரு 2 கம்பெனி இன்வால்வ் ஆகும். அப்ப நீங்க எந்தெந்த ஆக்ட் ரெஃபர் பண்ணணும்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் ரெஃபர் பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்டும் ரெஃபர் பண்ணணும். அண்ட் அடிஷ்னலா லிமிடேஷன் ஆக்ட்ஸ் இருக்கும். அதுவும் நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். லிமிடேஷன் ஆக்ட்ங்கிறது இஸ் நத்திங் பட் இப்ப லோன் வாங்கிட்டு நீங்க எத்தனை வருஷத்துல ரீபே பண்ண போறோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. அதை செக் பண்றது தான் லிமிடேஷன். கிளியரா? ஸோ இந்த கேஸ்ல நீங்க 3 ஆக்டையும் ரெஃபர் பண்ணி பார்ப்பீங்க. இதுதான் லா. ஓவராலா நீங்க செக் பண்ணி பார்க்குறது. டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ஒரு கான்சிக்வன்ஸ் இல்ல ஒரு கேசஸ் ஷூட்ஸ் பொறுத்த வரைக்குமே இது டிஃபர் ஆகும். சில கேசஸ்க்கு வந்து நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் ரெஃபர் பண்ணா போதும். சில கேசஸ்க்கு நீங்க 2, 3 ஆக்ட் இதெல்லாமே சேர்த்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். எப்பவுமே நீங்க ஒரு ஆக்ட படிக்கிறப்போ அதை பிரேக் பண்ணணும். ஆக்ட்ங்கிறது ஸ்பெசிபிக். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் இந்தியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இது ஃபாலோ ஆகும். இந்தியாவில் மட்டும்தான் இது ஃபாலோ பண்ணுவாங்க. அதர் கண்ட்ரீஸ்ல இது ஃபாலோ பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட்ங்கிறது புரியுது என்ன சொன்னீங்க? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். சிம்பிளா நம்ம அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். கரெக்டா? First one, the Act. Extend to the whole of India, enacted 1st September 1870. ஓகேங்களா? Prior laws, English common laws, இந்து அண்ட் முஸ்லீம் பர்சனல் லாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்குமே இந்த இது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். இதெல்லாம் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டிவிஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1 to 75 வரைக்கும் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், 76 to 123 வரைக்கும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், 124 to 238 ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ், 239 to 266 பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஸோ இது நாலுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இன்க்ளூடிங் உங்களுக்கு கம்பெனிஸ் லாவும் கவர் ஆகும். கம்பெனிஸ் லால உங்களுக்கு டோட்டலா ஒரு 20 to 30 சாரி 30 to 40% மட்டும் தான் கவர் ஆகும். பேலன்ஸ் எல்லாமே இன்டர்ல உங்களுக்கு டெப்தா கொடுத்துருப்பாங்க.
ஓகே. ஸோ அவுட் ஆஃப் ஸ்கோப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த ஆக்ட். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்னா ஏதாவது ஐடியா இருக்கா? கரெக்ட், கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மிஸ்கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க இந்தியால இல்ல, ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஆக்ட் குள்ள வருவாங்களா? எஸ், கரெக்ட். ஸோ அதுதான் லிமிட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆக்ட்னு வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எந்தெந்த ஜூரிஸ்டிகேஷன் வரைக்கும் லிமிட் இருக்கு இதை செக் பண்ணும். இந்த ரோல் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் கேசஸ்ல எதெல்லாம் கவர் ஆகாதுன்னா சோஷியல் ரிலேட்டடா, பொலிட்டிக்கல் ரிலேட்டடா, ரிலீஜியஸ் ரிலேட்டடா அண்ட் அதர் அக்ரிமெண்ட்ஸ் வித்தவுட் லீகல் இன்டென்ஷன். இது எதுவுமே கவர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கல்ச்சர், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கவர் ஆகாது. The whole of obligation, statutes, torts, or judgment of courts are not obligated. Okay. So இந்த கிளைம்ஸ்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகாது. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ஓகே. ஸோ எப்பத்துல இருந்து அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 1872ல இருந்து இது அப்ளிகபிள். ஓகே. ஸோ இது நார்மல் திங் தான். அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ பார்ட்டிஸ் இருக்கணும். ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்ன? ம், ம், கரெக்ட். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆஃபர் என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே. கான்சியஸ் ரைட். எஸ், சேம் திங் அண்ட் சேம் மேன். ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஏ வந்து பிக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வந்து அவங்களுக்கு சேல் பண்றோம்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஃபோனை அவங்க வெளியே அதர் கஸ்டமர்னா 10,000க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ பிக்கு சேல் பண்ணனால 8,000க்கு சேல் பண்றேன்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. கரெக்டா? இப்போ இந்த கேஸ் வந்து அக்ரிமெண்ட்ல வரணும். கரெக்ட். ஸோ எப்போ இது அக்ரிமெண்ட் ஆகும்னா ஒன்லி பி அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அது அக்ரிமெண்ட் ஆகும். இன்கேஸ் பி அக்செப்ட் பண்ணலன்னா இது அக்ரிமெண்ட் கிடையாது. எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், கான்சியஸ் ஆட் ஐட்டம். சேம் திங் அண்ட் சேம் மேனர். இப்போ ஏட்ட வந்து டூ மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக சாம்சங்கும் ஒரு மொபைல் ஃபோன் சேல் பண்றாங்க, ரெட்மின்னு ஒரு மொபைல் ஃபோன் சேல் பண்றாங்க. ஆனா ஏ வந்து பிக்கு என்ன ஆஃபர் பண்றோங்கிறத சொல்லல. ஆக்சுவலா மொபைல் ஃபோன் சேல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க, பட் எந்த கம்பெனி மொபைல் ஃபோன் சேல் பண்றோம்னு சொல்லல. ஸோ அப்போ இந்த ஆஃபர் வேலிடா? எஸ், கரெக்ட். போன கேஸ்ல ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மட்டும் தான் போட்டோம், பட் இந்த கேஸ்ல அவங்கள்ட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ வெரைட்டிஸ் இருக்கிறப்போ கிளியரா எந்த மொபைல் ஃபோன் என்ன கம்பெனி இது என்ன பிரைஸ் பொசிஷனுக்கு சேல் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அக்ரிமெண்ட்ல டைப்ஸ். சோஷியல் அக்ரிமெண்ட். சோஷியல் அக்ரிமெண்ட்னா ஏதாவது ஐடியா இருக்கா? கரெக்ட்.
இது யார் யாருக்குள்ள வரும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஓரியன்டட் இந்த மாதிரி கேசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இல்லை 1 or 2 மெம்பர்ஸ் வராமல் போயிருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் எதுவும் லீகல் கான்சிக்யூஷன் கிளைம் பண்ண முடியாது. பட் இதுவே லீகல் அக்ரிமெண்ட்டாக இருக்கு. ஏ பி. ஸோ ஏ வந்து பிக்கு பைக்கை சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. பி வந்து பைக்கை பை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேலிட் ஆகுமா? கரெக்ட். ஏன்னா ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அக்ரிமெண்ட்டே கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து அக்ரிமெண்ட்குள்ள வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. இந்த கேஸ்ல ரிஜெக்ட் பண்ணா ஏக்கு வந்து லீகலா இதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பிரீச் ஆஃப் கோர்ட் ஆஃப் லா. ஸோ பி வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து பிரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏ வந்து பி மேல ஷூட் ஃபைல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. வைட் அக்ரிமெண்ட்னா புரியல. லாசஸ். So void agreement on agreement not enforceable by law. So இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னு ஒரு பர்சன் ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனி. ஸோ ஏ வந்து ஒரு ரைட்டர், புக் ரைட் பண்ணலாம். ஸோ புக் பப்ளிஷிங் கம்பெனி இவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இவங்க புக் ரைட் பண்ணி தந்தாங்கன்னா அதை மார்க்கெட்ல சேல் பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஒரு போர்ஷன் வந்து எங்களுக்கு கமிஷனா பே பண்ணிடும். இப்ப ஏ வந்து புக் பப்ளிஷிங் கம்பெனிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து ஒரு நாவல் ரைட்டர், 6 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுல 4 வால்யூம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. பேலன்ஸ் இருக்க 2 வால்யூம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஆஃப்டர் தட் பி வந்து சரி ஏ வந்து இப்ப அலைவா இல்ல, இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த கேஸ் வந்து இது வேலிட். ஓகே, இது வேலிட் இல்ல, வைட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஏ பி. ஏ வந்து பிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. லோனோட வேல்யூ 10 lakhs. பட் ஏ வந்து பி கட்டாம இறந்துட்டாங்க. ஸோ அப்ப பி என்ன பண்ணலாம்னா ஏவோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு மேல ஷூட் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா ஏவால ஒரு லோனை கட்ட முடியலன்னா அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களோட சன்னோ டாட்டரோ அந்த லோனை வந்து ரீபே பண்ணும். ஓகேங்களா? பட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கில்ஸ் பொறுத்து, ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டட். இப்ப இவரால மட்டும்தான் அந்த புக்ஸை எழுத முடியும். அவங்க தவிர்த்து அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸை வந்து வேலிடா ட்ரீட் பண்ணுவாங்க, இதை வைடா ட்ரீட் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அக்ரிமெண்ட்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட் பிளஸ் லீகல் என்ஃபோர்சபிலிட்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும், லீகல் அக்ரிமெண்ட். இது ரெண்டுமே வந்து லீகல் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே என்ஃபோர்சபிலிட்டி கிடையாது, சோஷியலுக்கும் சரி வைடுக்கும் சரி. Proposal and offer. Significance one party to another. Willingness to do or not to do an act or absentees. Okay.
ஓகே. சேம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஏ வந்து பிக்கு ஆஃபர் குடுக்குறாங்க. மொபைல் ஃபோன சேல் பண்றேன்னு சொல்லிட்டு ஆஃபர் குடுத்துருக்காங்க. லெட் அஸ் அஸ்யூம் சாம்சங் மொபைல் ஃபோன். காஸ்ட் வந்து 12,000. இப்ப பி வந்து இந்த கேஸ்ல ஆஃபர் அக்செப்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. ஓகேங்களா? ஏ வந்து ஆஃபர் தான் குடுத்துருக்காங்க. பட் பிட்ட இருந்து இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இப்ப சி என்ன பண்றாங்கன்னா, சாரி ஏ என்ன பண்றாங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன சிக்கு சேல் பண்றாங்க. இது வேலிடா? பி ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா அந்த ஆஃபர் வந்து ரிஜெக்ட் ஆகலையே. ஏ ஆஃபர் குடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் ரிஜெக்ட் ஆகல. ஸோ அப்ப இந்த கேஸ்ல நீங்க என்ன பார்க்கணும்னா, வேலிடிட்டி பீரியட். பிக்கு ஆஃபர் குடுத்துட்டாங்க. பட் அந்த ஆஃபர அவங்க இன்னும் அக்செப்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. ஸோ அப்ப அந்த வேலிடிட்டி பீரியட். ஸோ இப்ப இந்த ஆஃபர் வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் தான் வேலிட். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்கல்ல. அதெல்லாமே இந்த கேஸ் இது பேஸ் பண்ணி. இப்ப இன் கேஸ் பிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வராம ஏ வந்து சி கிட்ட சேல் பண்ணிட்டாங்கன்னா, பிக்கு வந்து லீகல் ரைட்ஸ் ஆகும். ஆஃபர் குடுத்துருக்காங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க சேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, பி வந்து லீகலா இவங்க மேல ஷூட் வந்து ஃபைல் பண்ணலாம். லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி பி சைடு இருக்கும். கிளியரா? ஸோ ப்ராமிஸ்னா அக்செப்டன்ஸ். யா. இப்ப ஏ வந்து பிக்கு ஆஃபர் குடுக்குறாங்க. பி வந்து அத அக்செப்ட் பண்றாங்கன்னா, அது அக்செப்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்ல இந்த 10 பாயிண்ட்ஸ் மஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 பார்ட்டிஸ் இருக்கணும். கான்சியஸஸ் ஆட் ஆயிட்டு. எக்ஸாம்பிள், X conveys to Y his intention to sell his house for 2 lakhs on offer by X to Y. So X வந்து Y க்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. Y agreed to purchase the house. Y வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இப்போ இதே செகண்ட் கேஸ் பாருங்க. X owned 2 horses, one black and other white. He offered to sell one horses to Y. While making the offer, X had the black horse in mind. Y accepted the offer thinking that it was made for white horse. So இந்த agreement valid ஆ? எஸ். ஏன்னா போன கேஸ்ல ஹவுஸ் சேல் பண்றதா சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தது. பட் இந்த கேஸ்ல ஒன்லி ஹார்ஸ் சேல் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஹார்ஸ் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணாங்க. ஓகேங்களா? சேம், நோ சேம் மைண்ட், நோ கான்சியஸ் ஆட் ஆயிடும். ஸோ கன்சென்ட் ஃப்ரீ அண்ட் ஜெனியூனா இருக்கணும். ஃபோர்ஸோ த்ரெட்டனிங்கோ எதுவும் பண்ணிருக்க கூடாது. X asked Y to sign in the documents threatening that if he would not sign, his son will be murdered. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து வேலிட் கிடையாது, இன்வேலிட். நான் சைன் பண்ண சொல்றேங்க, டாக்குமெண்ட் சைன் பண்ண சொல்லி த்ரெட்டன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் இந்தியன் கார்பரேட் ஆக்ட்ல இன்வேலிட். கன்சென்ட் வந்து எப்பவுமே ஃப்ரீ அண்ட் ஜென்யூனா இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஒரு கான்ட்ராக்டோ அக்ரிமெண்ட்டோ இதுல என்டர் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜ். ஸோ மைனரா இருக்கக்கூடாது, மேஜரா இருக்கணும். அண்ட் சவுண்ட் மைண்டட். சவுண்ட் மைண்டட்னா ஏதாவது ஐடியா இருக்கா? கரெக்ட். அன்சவுண்ட் மைண்டட்னா? கரெக்ட். எஸ். irrational பிஹேவியர்.
இல்ல ட்ரங்கன் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இவங்களெல்லாம் அன்சவுண்ட் மைண்டட்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், X entering into an agreement with Y, a minor. So the agreement invalid. இதுல ஏதாவது ஃபோர்ஜரி இல்ல ஃபால்ஸ் நடந்தா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, லீகலா ஷூட் ஃபைல் பண்ண முடியாது, லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. X entering into an agreement with Y signed while drunken. ஸோ இந்த கேஸுமே லீகலா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கன்சிடரேஷன் ஃப்ரம் போத் த பார்ட்டிஸ். கன்சிடரேஷன் என்ன ஆக்சுவலா? ஸோ கன்சிடரேஷன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி சம்திங் இன் ரிட்டர்ன் மீனிங் இருக்கும். இதுவே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல பிரைஸ் அண்ட் மீனிங் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ப்ரொபோசஸ் டு செல் இஸ் ஹவுஸ் ஃபார் 2 lakhs. ஸோ எக்ஸ் வந்து ஒய்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அவரோட ஹவுஸை சேல் பண்ண சொல்லிட்டு 2 lakhs. ஒய் அக்ரி டு பை இட் 2 lakhs. இப்போ எக்ஸுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா, எக்ஸ் வந்து அவரோட ஹவுஸை ஒய்க்கு சேல் பண்ணுறாங்க, அது மூலிமா 2 lakhs வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது கன்சிடரேஷன். ஒய் வந்து 2 lakhs கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அப்போ ஒய்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து எப்பவுமே கேஷா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேஷ் ஆர் கைண்ட், எனி வந்து குட்ஸா கூட இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இது சம்திங் ரிட்டர்ன் சொல்லுவோம். லாஃபுல் ஆப்ஜெக்ட். Example, X promises to get Y appointed in a firm provided he pays him 1 lakh. Yeah. So the lawful object. அவங்களோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணா 1 lakhs பே பண்ண ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் வேலிடா? வேலிடு. ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து இன்வேலிட். ஒரு ஃபேமுக்காக எப்பவுமே வந்து ஐ மீன் ஒரு ஒர்க்கா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கலாம், இந்த மாதிரி கேசஸ்க்கு அடிஷ்னலா பே வந்து கலெக்ட் பண்றாங்கன்னா அது இன்வேலிட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து அன்லாஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல லாஃபுல்னு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஃபுல்னா நீங்க இந்த ஆக்ட் மட்டும் இல்ல மற்ற ஆக்டையும் நீங்க சேர்த்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டிரான்சாக்ஷன் லெவலை பொறுத்து. ஐ மீன் பார்ட்னர்ஷிப் ஃபேம்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்குதா இல்ல இண்டிவிஜுவலுக்குள்ள நடக்குதா அதுக்கு not expressly declared as void. ஸோ முன்னாடி பார்த்த வைட் அக்ரிமெண்ட்க்கும் இந்த கேசஸ்க்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். A and B contract to marry each other. Before the time fixed for the marriage, A goes made. ஆக்சுவலா முன்னாடி கேஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரைட்டர் வந்து அவங்க புக் எழுதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆஃப்டர் தட் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அது வைட் அக்ரிமெண்ட் பார்ப்போம். இந்த கேஸ்ல A and B contract to marry each other. ஆக்சுவலா கான்ட்ராக்ட் நடந்தப்ப ஏ வந்து சவுண்ட் மைண்டட் பர்சனா இருந்தாங்க. ஓகேங்களா? ஐ மீன் அக்ரிமெண்ட்ல என்ட்ரி ஆகும். ஆஃப்டர் தட் அவங்களுக்கு வந்து ஏ கோஸ் மேட் இரேஷனல் ஐ மீன் அன்சவுண்ட் மைண்டடா சேஞ்சஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த கேஸ்ல இது நம்ம என்ன டீல் பண்ணோம்னா நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் அஸ் வைட் அண்ட் மேட். டிஃபரன்ஸ் புரியுது? நெக்ஸ்ட் ஒன் லீகல் ரிலேஷன்ஷிப். லீகல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு அக்ரிமெண்ட்னு என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பி. ஏ வந்து அவரோட மோட்டர் பைக்கை பிக்கு சேல் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை பி அக்செப்ட் பண்ணலன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எந்த லீகல் ரிலேஷனும் கிடையாது. இன்கேஸ் பி வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா
இவங்க 2 பேருக்கும் ஒரு லீகல் ரிலேஷன்ஸ் வந்துரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. A on oil merchant sells 100 tons of oil to B, a buyer. Yeah. ஸோ ஏ வந்து பிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, பி வந்து அதை பை பண்றேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஏக்கும் பிக்கும் இங்க வந்து ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். கிளியரா? லீகல் ஃபார்மாலிட்டி. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோண்டா ஷோரூம்ல இருந்து நீங்க பைக் வாங்குறீங்க. ஒரு பைக் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும்? ம். 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 ஓகே. ஆ. ஓகே. இல்ல, இல்ல. அதெல்லாமே நீங்க கண்டிஷன் செக் பண்றீங்க. அது ஓகே. நீங்க ஒரு பைக் வாங்குறப்போ அந்த கண்டிஷன்லாம் செக் பண்றீங்க. இப்ப அந்த பைக் உங்களோடதான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் என்ன? புரியல. ஆ. கரெக்ட். எஸ். இப்ப நீங்க இந்த பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இந்த பைக் உங்களோடதான்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் என்ன? லீகல் ஃபார்மாலிட்டீஸ். கிளியரா? ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அட்டாஸ்டேஷன்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப இதே நீங்க ஒரு ஹவுஸ் பை பண்றீங்கன்னா, அந்த லேண்டோட ஓன் டாக்குமெண்ட்ல சேல் டீட் இருந்திருக்கணும். அந்த சேல் டீட் எல்லாம் ப்ராப்பரா இருந்திருக்கணும். சர்வே நம்பர் இது எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டீஸ்க்கு செக் பண்ணுவாங்கல்ல. அந்த கேஸ் தான் இதுல பார்க்கணும். Next one, certainty and possibility of performance. Example, A agreed to sell to B some garments. The offer valid. Yes. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சம் கார்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்மெண்ட்ஸ்னாலே உங்களுக்கு நிறைய திங்ஸ் என்ட்ரி ஆகும். கிட்ஸுக்கான மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை மென்னுக்கானதாக இருக்கலாம், இல்லை உமன்ஸ்க்கானதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மென்ஷன் இந்த இதில் வந்து எதுவுமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல. நோ மென்ஷன் அபவுட் டைப், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. clear? Terms are not certain. Next one, A agrees with B to discover treasure by magic. In the case valid. எஸ். ஸோ மேஜிக் மூலியமா ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேலிட் கிடையாது. இம்பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ்.